ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அவங்க தாத்தாக்காக பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறா. அந்த டைமுக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மாப்பிள்ளை வராம போயிடுறான். எதுக்காகடா மாப்பிள்ளை வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. ஆனா அந்த டைமுக்கு மாப்பிள்ளையோட மாமாவை ஹீரோயின் மீட் பண்றா. ஹீரோயினுக்கும் மாப்பிள்ளையோட மாமாவையே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க, எப்படி ஒண்ணு சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க இன்னைக்கான மூவியை பார்ப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட், ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒரு என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது. இருந்தாலும் வேற வழி இல்ல, அவங்க தாத்தா சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்றதுதான் கனவு. இந்த கல்யாணம் நடந்தா அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த சிட்டிலேயே பெரிய பணக்காரங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைமுக்கு இன்னுமும் மாப்பிள்ளை வரலையே, எதனால மாப்பிள்ளை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. ஆனா அந்த டைமுக்கு இப்பதான் நமக்கு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவும் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக அங்க வரான். கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்றா. ஹீரோயின் ரிப்போர்ட்டரா இருக்கா இல்லையா, அவன் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க, ஒரு பெரிய ஃபேமஸான ஹீரோயினோட அஃபேர் தெரிஞ்சிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல இருக்காங்க, நான் போட்டோ எடுக்க போறேன், சீக்கிரம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றான். இவ என்ன பண்றான்னா என்கேஜ்மெண்ட் இருக்குன்றதையும் மறந்துட்டு உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறா. அப்ப நம்ம ஹீரோவை தெரியாதனமா இடிச்சிடுறா. அப்ப உடனே இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமா ஹீரோவை சைட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடடா, சான்ஸே இல்லை, இவன் இவ்வளவு சூப்பரா இருக்கான், இவன் ஆனா நம்ம இப்பதான் மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. இருந்தாலும் சாரிங்க, நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவுக்குமே ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா இருக்கு. அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவன் தான் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட். இவன் கேமராமேன். இவன் சொல்லிதான் ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா அவங்க வெளியில வந்துருவாங்க. அவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னும் போது அந்த ரூம்ல இருந்து வெளியில வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி. அவ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அந்த பையன் தான் ஏதோ ஒரு ஹீரோயின் கூட கள்ள தொடர்புல இருக்கான். நம்ம ஹீரோயினும் சரி, அந்த கேமராமேனும் சரி, ரெண்டு பேருமே ஷாக்கு. ஐயோ அக்கா, உன்னோட ஃபியான்சி தானே இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாடா, இருந்தாலும் நீ கவலைப்படாத, நம்ம வேலைக்கு நேர்மையா இருக்கணும், அங்க என்ன நடக்குதோ எல்லாத்தையும் உடனே உடனே போட்டோ எடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டைமுக்கு தான் இவன் என்ன பண்றான்னா, அந்த ஹோட்டல் ரூமோட வாசல்லயே பயங்கரமா எக்கச்சக்கத்துக்கு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க அந்த போட்டோஸை எடுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னா, பிளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணாமே போட்டோ எடுத்துறான். அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. உடனே யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டு இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவோம், நீ மெமரி கார்டை கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு சைடு பிரிஞ்சு ஓடுறாங்க. அப்ப இவ போய் மறுபடியும் ஹீரோ மேல இடிச்சிடுறா. ஐயோ, வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அது ஹீரோ தான்றது அவளுக்கு தெரியல. உடனே ஹீரோ என்ன பண்ணான்னா, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஹீரோயினை மறைவா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். யாரோ எவனோ அப்படின்னு நினைச்சு பலான்னு கண்ணத்திலேயே வைக்கிறதுக்காக போறா ஹீரோயின். ஏய், மரியாதையை கண்ணை திறந்து பாரு, நான் யாருன்னு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான், ஐயோ அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்றா. என்னது அங்கிளா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. ஸ்டார்டிங்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில இல்லாம நீ எங்க போன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமா பெரிய என்கேஜ்மெண்ட், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட இருக்கான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, சாரி சாரி, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலான்னு பாக்குறா. அந்த டைமுக்கு இவன் இவனோட ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். அந்த ரெண்டு பேரும் எங்க மாட்டுறாங்களோ அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க, எனக்கு அந்த மெமரி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் வெளியில இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பா மாட்ட மாட்ட, நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட கோட்ல ஹீரோயின் அப்படியே மறைச்சாப்புல பாத்துக்கிறான். அப்ப அந்த ஆளுங்க உள்ள ரூம்ல பாத்துட்டு, ஐயோ பாஸ் நீங்களா அப்படின்னு சாரி சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. ஹீரோயினா இதுதான் அழகுல மயங்கிடுறதா அப்படின்ற மாதிரி மயங்கிட்டா. இவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அடடா, இவனை போய் சாமியாரு அது இதுன்னாங்களே, ஆனா இவன் இந்த அளவு அழகா இருக்கானே, இவனை பத்தி நமக்கு முதல்லயே தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா மனசுக்குள்ள பட்டம் பூச்சி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. வா, உன்னை நானே பத்திரமா கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறான்.
மறுநாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க அசிஸ்டன்ட் வந்து, "இது பாரு, கன்ஃபார்மா நீ வந்து இத பப்ளிஷ் பண்ணதான் போறியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தெரிஞ்சா, அதுவும் நீதான் பண்ணேன்னு தெரிஞ்சா அவன் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். உங்கள் குடும்பத்துக்கே பிரச்சனை ஆகும்." அப்படின்னும் போது, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஆகணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னவோ பண்ணு. ஆனா உன்னோட லைஃப்ல பிரச்சனையா எதையும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பா இப்பதான் வந்து ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டுறாரு. பாதி என்கேஜ்மெண்ட்ல எங்க ஓடி போன? மாப்பிள்ளையும் வரல, நீயும் ஓடி போயிட்ட. எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? தாத்தா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாரு. அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் தாத்தா கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சு சமாதானப்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இது பெருசாக்காதீங்க அப்படின்னு போனை வச்சிடுறா. மறுநாள் நேர்லயே வந்துடுறான் ஆபீஸ்க்கு ஃபியான்சி. வந்த உடனே என்ன கேக்குறான்னா, எதுக்காக நீ போட்டோ எடுத்த அப்படின்னு கேக்குறான். ஓ, நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆமா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னோட பேரையே கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைக்கலாம்? மரியாதையே இந்த நியூஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, இல்லைன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க தாட்டு போட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இதுக்கெல்லாம் மசீர ஆளாவே இல்ல. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு வேற நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? கண்டிப்பா நடக்கவே நடக்காது. முதல்ல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்காது. இப்ப எனக்கு வந்துட்டு ஆதாரம் வேற கிடைச்சிருச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணாம போறேன்னு நான் பாக்குறேன். உன்னோட குடும்ப பிசினஸே மொத்தமா போயிடும். எங்க குடும்பத்துல நீங்க வந்து கல்யாணம் பண்ணலைன்னா அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். உன்னால டெலீட் பண்ண முடிஞ்சா நீயே டெலீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவனும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றான். பார்த்தா அது அப்லோட் ஆயிடுது. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட எடிட்டர். இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் வேற. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே, நீ வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ கொண்டு வந்துட்ட. ஆனா அடுத்து ஒரு பெரிய செலிபிரிட்டியோட இன்டர்வியூ எடுத்துட்டு வா. அதுக்கப்புறமா வந்து உன்னோட வேலையை பர்மனன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் அசால்ட்டுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. இத பார், அது மட்டும் நீ கரெக்டா எடுத்துட்டு வரல, இந்த வேலைக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீயே எழுதி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயையோ, கண்டிப்பா பாருங்களேன், நாளைக்கே நான் இன்டர்வியூட வருவேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட். ஹீரோயினுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, கண்டிப்பா அவன் இன்டர்வியூ கேட்டா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்புறா. ஆனா வந்து செக்ரட்டரி கொஞ்சமும் நம்ப மாட்டான். சான்ஸே இல்ல, அவர் ஏன் உங்களை மதிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், ஏன்டா மதிக்க கூடாது என்ன? நான் என்னடா அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என் ஃபியான்சி தான் தப்பு பண்ணான், நான் எந்த தப்பும் பண்ணல. இதுல என்ன மதிக்காம அவன் போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம், வெளியில போங்க, இன்டர்வியூ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். வந்த உடனே, இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இன்டர்வியூ எல்லாம் எடுத்து முடிஞ்ச உடனே, இப்ப நீ என்ன வேற பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டியா இல்ல சிங்கிளா தான் இருக்கியா அப்படின்னும் போது, என்னது இது? அதுக்குள்ள எப்படி நான் வந்துட்டு சிங்கிள் ஆகவும் முடியும், இல்ல இன்னொரு பாய் ஃப்ரெண்டை தான் தேட முடியும்? இப்பதான் என்னோட கல்யாணம் நின்னு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி இதெல்லாம் இன்னும் ஒத்துக்கவே இல்ல. எனக்கு தான் வந்து சுத்தமா அவனை பிடிக்கல, நான் தான் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு என்ன ஒரு கட்டாயம்? எங்களோட ஃபேமிலில ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்ன்றது தானே கட்டாயம். யாரா இருந்தா என்ன? நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் செம ஷாக் ஆயிடுறா. ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆயிட்ட? ஏன் உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இல்லனா வந்து நீ அவனுக்கு ரொம்ப பயப்படுறியா? அவனை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணா அவன் எதனா பண்ணிடுவான்னு சொல்லி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே, நான் ஏன் பயப்படணும்? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல, அவன் தான் தப்பு பண்ணான், அவன் தான் பயப்படணும். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் என்ன, நீதான் தைரியமால ஆளாச்சு, சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. இதுல ஒரு பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு ஆசை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு ஏஜ் ஆகுது. நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை ரெடி பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அவ கை வழியா பூந்து எஸ்கேப் ஆகி வெளியில போய் நின்னுடுறா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசு வந்துருச்சு. எங்க வீட்லயும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்கேன். இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், எனக்கு சீக்கிரமா நீ பதில் சொன்னீன்னா போதும் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன்னோட ஃபேமிலி பிசினஸுக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால கண்டிப்பா அது முடியும். என்னோட ஃபேமிலில ஏதாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்ன்றது தானே உன்னோட ஃபேமிலியோட ஆசை. அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா.
அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு போன் வருது. தாத்தா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. இவங்க அப்பா இவளை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி, கல்யாணத்துல இருந்து ஓடி போன, இதுக்கப்புறமா வந்துட்டு ஃபண்டே கிடைக்கலன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும், நம்மளோட பிசினஸ் என்ன ஆகும்னு நினைச்சுதான் தாத்தா இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி செமையா திட்டுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் உடனே ஹீரோக்கு போன் பண்ணி நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் காலையிலேயே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க அவங்களோட வெட்டிங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்காக. ஹீரோயினோட ஃபியான்சி லூ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் இருக்கான்ல, அவ கூட சேர்ந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அவ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ என் காலில் விழுந்து கதறணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கத்துக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்காக என்ன சொல்றானா, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. உன்னை கல்யாணம் பண்றதா, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கல்யாணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கு நைட்டே ஹீரோயினை வந்துட்டு வெளியில கூட்டிட்டு வரா. எதுக்காக வந்துட்டு இப்ப நம்ம கேம்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ளேயே அவ கற்பனை அதிகமாயிடுது. ஐயோ ஏய், நான் இன்னும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகவே இல்லை, கொண்டுடுவேன் பாத்துக்க, நான் சின்னதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈஸியெல்லாம் நினைச்சிடாத, நான் ஜாக்கி சான் மாதிரி ஜம்ப் பண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு சிரிப்பே வந்துடுது. இது பார், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற, அப்படின்னா உன்னோட மைண்ட்ல தான் எந்த நேரமும் இதுவே இருக்கு, நான் வந்து இங்க ஸ்டார்ஸ் பாக்கிறதுக்காக வந்தேன், எனக்கு ஸ்டார்ஸ் பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அவன் வந்துட்டு அந்த இடத்துல அந்த டெலஸ்கோப் எல்லாம் வச்சு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல. இவன் தான் சயின்டிஸ்ட் இல்லையா, அதுலதான் ஹீரோயினுக்கும் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டுறான். ஹீரோயின் வேற எக்ஸைட்மெண்ட்ல செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுத்துடுறா. ஹீரோக்கே செம்ம ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. அதாவது அவ வீட்டு பக்கத்துல இன்னொரு பையன் இருந்திருக்கான். அவனுக்கு அப்பா கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது. ரெண்டு பேருமே நைட்டு வந்து உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ஸ் பார்ப்பாங்க. ஆனா அந்த பையன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அதுவும் ஹீரோயினை காப்பாத்தி விட்டுட்டு இவன் அடிபட்டு செத்து போயிருக்கான். அதனால ஹீரோயினுக்கு அவன் ஞாபகம் வந்த உடனே சேச்சா அவனா கண்டிப்பா இருக்காது, அவன் தான் அப்பவே இறந்து போயிட்டானே அப்படின்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கட்டாயப்படுத்தி என்னோட வீட்டுலதான் இனிமே நீ தங்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. அது எப்படி முடியாதுன்னு சொல்லுவ, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்றான். லூ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ண உடனே மாமா இன்னைக்கு நைட்டு நான் அங்க வந்து தங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் முடியவே முடியாது, அதெல்லாம் நீ ஒண்ணும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி திட்டுறான். எதுக்கு மாமா இப்படி பண்ற, நான் ரொம்ப போதை ஆயிட்டேன்னா உன்னோட வீட்டுல தானே தங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப ஹீரோயின் இருக்கா இல்லையா, அதனால ஹீரோ என்ன சொல்றான்னா, மரியாதை உங்க வீட்டுக்கு போய் பாடு, நான் என்னோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாத்திடுவேன், உன்னால வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதோட நைட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. வேகமா கதவை தட்டலாம் அப்படின்னு போறா. ஹீரோ கதவை திறந்துட்டு வந்துடுறான். அவன் மேலேயே கை வச்சிடுறா. இன்னும் எவ்வளவு நேரம் நீ கை வச்சிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லி அவன் வேற மொக்க பண்ணி விட்டுடுறான். சேச்சா என்ன தப்பாலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க, நீங்க வந்துட்டு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க போல, அதனாலதான் நான் பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னும் போது, ஆமா நான் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணுவேன், இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஐயோ நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி கத்துறா. இவன் இழுத்துட்டு போய் பெட்ல போட்டுடுறான். உண்மையாதாங்க சொல்றேன், நான் அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு இங்க வரல, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றான். மறுபடியும் கைக்கு அடியில பூந்து இவ வெளியில வந்துடுறா. இவனுக்கு பயங்கரமான சிரிப்பு. இவன் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி சரி பயந்து ஓடாத, நில்லு, நீ கவலைப்படாத, உன்னை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், உனக்கு வந்துட்டு 1 வருஷம் நான் டைம் கொடுக்குறேன், 1 வருஷத்துக்குள்ள உனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் இந்த லைஃப கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்ல அப்படின்னா நீ கேளு, நான் உடனே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாதான் சொல்றீங்களா அப்படின்னும் போது, ஆமா உண்மையாதான் சொல்றேன், உனக்கு என்ன என்னை பார்த்தா பயமா இருக்கா, உனக்கு முன்ன பின்ன இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, உனக்கு வந்து நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைல்ல, உனக்கு கல்யாணம் கூட அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ண பார்த்தாங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது, யார் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கெல்லாம் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கெல்லாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியா, அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறான். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி இவ பேசுனதுக்கு அவ கை காலெல்லாம் நடுங்குது. இவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சும்மாதான் சொன்னேன், கவலைப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன், எழுந்து போ அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குன்னு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காத, கொஞ்சம் சீக்கிரமாவே யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான்.
மறுநாள் ஹீரோ வந்து காலையில ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சு ரெடியா வச்சிருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்ற நேரத்துக்கு அம்மாவும் அக்காவும் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ என்னம்மா இங்க பண்ற அப்படின்னு. ஹீரோயின் உடனே இல்ல இல்ல இவர் சயின்டிஸ்ட் இல்லையா, இவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்த அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு என்னடா இவ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லவே மாட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. என்னோட ஃப்ரெண்டு இனிமேதான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு போய் சொல்றா. பாட்டி உடனே என்ன மன்னிச்சிடுமா, இந்த லூவால நான் எல்லா இடத்துலயும் பயங்கரமா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாம அவன் தான் கஷ்டப்படுறான். ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், எப்படியாவது அவனை பேசி சமாதானப்படுத்திடுவேன், சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்ல போறதே கிடையாதா நம்மளோட கல்யாணத்தை பத்தி அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆக்சுவலா உங்க அக்காவோட பையனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்றதா இருந்தது. ஆனா கல்யாணம் நின்ன கையோட நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே தப்பா பேசுவாங்க. இப்பதான் நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு நான் வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்ததாதான் எல்லாரும் பேசுவாங்க. அவ்வளவு பெரிய அசிங்கம் எனக்கு தேவை கிடையாது. அது ரொம்ப கேவலமா இருக்கும், என்னோட குடும்பத்துக்கே அசிங்கம். அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்த விஷயத்த வெளியில சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா உன்னோட டைம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நேரா ஆபீஸ்க்கு போயிடுறா. அங்க ஆபீஸ்க்கு போனா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக லூ நின்னுகிட்டு இருக்கான். இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது பாரு நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதை கதையா விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இது நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா மொத்த ஃபேமிலி பிசினஸையும் வந்து இவனுக்கு கொடுக்கறதா பாட்டி வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அது வந்து இவனுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் இந்த சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவன் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நீ எவ கூடயோ ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்க, இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவியோ, கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு சாஃப்டா பேசுறதெல்லாம் வராது இல்லையா, இவ்வளவு நேரம் நடிச்சா. உடனே என்ன சொல்றானா, மரியாதையா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உன்னை எவன் கல்யாணம் பண்றான் நானும் பாக்குறேன். நீ ரொம்ப அழகு, நீ பெரிய ரதி, உன் பின்னாடி அப்படியே ஆம்பளைங்க எல்லாம் லைன் கட்டி சுத்துறாங்கன்னு நினைப்பா என்ன, மரியாதையா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லும் போது இன்னும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என் பின்னாடி ஆம்பளைங்க சுத்துறாங்களோ இல்லையோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் ஹீரோயினோட ஆபீஸ்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவன் வந்து ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லி வந்துட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா. இது வெளியில தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பத்துக்கே அசிங்கம் இல்ல. அதனால அவன் என்ன சொல்றான்னா, மரியாதை எல்லாரும் டெலீட் பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லாரும் இது லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இவனுக்கு செம்ம அசிங்கமாயிடுது. மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி கடைசி அவன்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் கேக்க தூக்கி மூஞ்சிலே அடிச்சிடறா. நீ வாங்கிட்டு வந்த கேக்க நீயே எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அவனுக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமாயிடுது. அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதோட ஹீரோயின் வீட்டுக்கு போனா கண் கொள்ளா காய்ச்சா ஹீரோ வேற செம்ம அழகா நின்னுகிட்டு இவளுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கா. இவளும் அப்படியே வழிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த சீனை பார்க்கும் போது எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அதிருது அதிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வச்சு கிண்டல் பண்ணுவாரு இல்ல, அதாவது அவரோட ஒய்ஃபையே ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ அதை பாத்துறா. சரி சரி கொஞ்சம் வாயை தொடச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றான். ஹீரோயினுக்கே ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஹீரோயினுக்கு இன்னைக்கு லூவ பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டா இல்லையா, அதுலயே அவ செம்ம சந்தோஷமா இருக்கா. அத வந்து மொத்தத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு பார்த்தா லூ என்ன பண்றான்னா நேரா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறான். ஹீரோ என்னடா ஆச்சு, எதுக்காகடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் செம போதையில இருக்கான். அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா மாமா, அவ வந்துட்டு வேற எவனோ ஒருத்தனை வச்சிட்டு இருக்கா, அவ அதனாலதான் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கா, அவளுக்கு எவ்வளவு திமிருந்தா என்ன ரிஜெக்ட் பண்ணிருப்பா, அதனாலதான் எனக்கு செம்ம ஆதரமா இருக்கு, அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணணும், அவளை வந்துட்டு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ஏக்கச்சக்கத்துக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான். முதல்ல நீ தானே அவளுக்கு துரோகம் பண்ண, அவ அதுக்கப்புறம் தானே உனக்கு துரோகம் பண்ண, அப்பனா கூட அப்ப நீ பண்ணது தானே தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது எப்படி, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க, பொம்பளைங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீ உன்னோட இந்த மைண்ட மாத்து, அதனாலதான் நீ விளங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டுறான்.
அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவன் சாப்பிடுற டைனிங் டேபிளாண்ட போறான். கண்டுபிடிச்சிடுறான். மாமா, என்கிட்ட எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் மறைக்கவே முடியாது. நான்லாம் உன்னை விட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். நீ இங்க யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க, அதுதானே உண்மை. இப்ப அந்த பொண்ணு உன்னோட ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா என்னோட குரல் கேட்டதுனால. சரி சரி, கவலைப்படாத, நான் இன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு காண்டம் பேக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் கடுப்பாயிடுறா. நாசமா போறவன் இவ்வளோ லேட் ஆக்கி எல்லாத்தையும் ஆற வச்சுட்டான், சாப்பாடெல்லாம் ஆறி போச்சுன்னு போறா. கால் தடுக்கி விழ போற. ஹீரோ கரெக்டா அப்ப பிடிச்சிடுறான் ஹீரோயினை. ஆனா அவன் கையில இருக்கிற இது கீழே விழுந்துட்டுதா. அதை ஹீரோயின் பாத்துடுறா. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயமாயிடுது. ஹீரோவும் விடாம ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேணும்னே இந்த வாட்டியும் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறான். ஹீரோயினும் பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருக்காளா. ஆனா கிஸ் பண்ணாம அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. கடுப்பான ஹீரோயின், என்ன பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றியே, ஆனா நான் பயப்படல, நீ தான் பயப்படுற, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கலாச்சிடுறா. குழந்தைங்க பேசுறதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கு மேல மொக்க பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். நைட்டு ஹீரோ அவனோட ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப திடுதிப்புன்னு ஹீரோயின் ரூம் கதவை திறந்துகிட்டு நேரா ஹீரோவோட பெட்லயே படுத்து தூங்கிடுறா. இவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அவன் புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவ தூக்கத்துல நடந்து இங்க படுத்துக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. ஐயோ, போச்சு போச்சு, என் கற்பே போச்சு, இவன் எதுக்காக நம்ம ரூம்ல படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காணி எடுத்து ஹீரோ மொத்துன்னு மொத்துறா. அட பாவி, எதுக்காகடா வந்த, என்னோட ரூம்குள்ள ஏன்டா வந்த அப்படின்னு கத்துறா. அடியே, இது என்னோட ரூம், நீ சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் என்னோட டைலாக், நான் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவ சுத்தி சுத்தி பாக்குறா. ஐயோ, நான் தான் இங்க தூக்கத்துல படுத்துட்டேனா, ஐயோ மானமே போச்சு அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா லூ என்ன பண்றான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், அவ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டா, அவளை என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு ஐடியா கொடுங்க, அவளை அசிங்கப்படுத்தணும், அது மட்டும் இல்லாம அவளை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறானுங்க. ஏண்டா, நீயே அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அவ உண்மையா இருக்கணும் அப்படின்னு நீ எப்படி எதிர்பார்ப்ப அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ, என் தலை விதி இதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு போன் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா ஹீரோவால இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கான். அவன் சொல்லாம வாயை திறக்காம இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அவங்க தாத்தாவை பாக்கிறதுக்காக வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம தாத்தா கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. என்னால நான் ஆசைப்பட்ட விஷயத்துல சாதிக்கவே முடியாது போல, எனக்கு ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதே நேரத்துக்கு ஹீரோவை பத்தி என்ன சொல்றா அப்படின்னா, அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஆனா இது எல்லாமே நல்லபடியா போகுமான்னு தெரியல தாத்தா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாம இங்க படுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி அழறா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ கவலைப்படாத, உங்க தாத்தா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன், கண்டிப்பா எந்த நேரத்துலயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். நம்ம ஹீரோயினோட கேமராமேன் இருக்கான் இல்லையா, அவன் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடறான். உண்மையை சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இவ என்னோட ஒய்ஃப், எங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னது, இப்பதான் கல்யாணம் நின்னுது, கல்யாணமே ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். அதோட லூவோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோவும் இருக்கான், பாட்டிமாவும் இருக்காங்க. பாட்டிமா கிட்ட லூ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாட்டி, நான் எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீயா, சான்ஸே இல்லடா, உன்னால முடியவே முடியாது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, தங்கமான பொண்ணு, அவளை மாதிரி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவளை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவன் கெஞ்சி கேக்குறான், அதெல்லாம் முடியவே முடியாது, அப்படி நீ சம்மதிக்க வச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் அவன் கையில கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நீயே எனக்கு எதுவும் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு மரியாதையை வீட்டு விட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே பேச முடியாம சைலண்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதை முடிச்சுட்டு நேரா ஹீரோ வீட்டுக்கு போறான். அப்ப பார்த்தா ஹீரோயினோட கையில சின்னதா ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவன் பதறி போயிடுறான். சரி, இதுதான் சான்ஸ், ஒரே ஒரு கிஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொமான்டிக்கா கிட்ட போறானா, கரெக்டா ஹீரோயினோட போன் அடிச்சிடுது. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் போனை அட்டன் பண்ணா அவங்க அப்பா தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க லூ இருக்கான். அவங்க அப்பா போய் சொல்லி ஏமாத்தி இவளை கூப்பிட்டுருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஹீரோயின் நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. எவ்வளவோ சொல்லி பாக்குறா.
ஆனா இவங்க யாரும் கேக்குற மாதிரி இல்ல. உடனே அவ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இவங்க எல்லாருக்கும் செம ஷாக் ஆயிடுது. என்ன அவாய்ட் பண்ணும், என்கிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு புரியுது. பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். அப்பவும் திமிரா அவன், என்னால முடியாதுடா லூசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்றா. சரி, உனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, இல்ல உனக்கு குழந்தையே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், பலான்னு உனக்கு அன்னத்திலேயே விடுறா ஹீரோயின். அப்ப கரெக்டா ஹீரோவும் உள்ள வந்துடுறான். நான் தான் இவளோட புருஷன் அப்படின்னு சொல்லும் போது, மாமா சும்மா விளையாடாத, என்னத்துக்காக நீ இங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு இதுல தலையிடாத அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ சொல்றான், எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க நல்ல டைம் வரும்போது சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீ இனிமே இவ விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அவனுக்கு செம கோவம் வந்துட்டு தாட்டு பூட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன், மீடியா முன்னாடி வச்சு கிழின்னு கிழிச்சிருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போறான். வெளியில வந்து ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அப்பாவே கொஞ்சமும் இவ மேல அக்கறையே இல்லாம நடந்துக்கிறாரு இல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு சடனா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம தான் தப்பு பண்றோமோ, நம்ம ஹீரோவை ரொம்ப நாளா காக்க வைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள என்னன்னா, நம்ம அந்த அளவு அட்ராக்டிவா இல்ல, நம்மள அவனுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு வேற தோணுது. ரொம்ப நேரமா ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ரூம் கதவு தாப்பா போட்டிருக்கு. அட பாவி, என்ன அப்படி தப்பா நினைச்சிட்டியா நீ? தப்பா நினைச்சுதான் தாப்பா போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வெளியில நின்னு அசிங்க அசிங்கமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, ஹீரோ வேற எங்கேயோ இருந்து உள்ள வரான். இப்பதான் என்னத்துக்கு நின்னு கதவு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறானா. ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் கொடுத்துடுறா. ஹீரோவும் செம்ம ஹாப்பியோட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூம்க்கு தூக்கிட்டு வரான். கரெக்டா ஹீரோக்கு போன் வருது. எமர்ஜென்சியா நான் வெளியில போகணும், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சடனா கிளம்பி வெளில போயிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம மூட் ஆஃப். அடப்பாவி, நடுராத்திரி கிளம்பி எங்கடா போன அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. எங்க அதே நேரத்துக்கு லூ செம்ம கொலவெறி ஆத்திரத்துல இருக்கான். ஹீரோயின் மேலயும் ஹீரோ மேலயும். அவளை ஏதாவது நான் பண்ணியே ஆகணும், எங்க மாமாவையே மயக்கிட்டா, எங்க மாமாவும் நானும் எந்த அளவு க்ளோஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். 3 நாள் ஆகியும் ஹீரோ போனை அட்டென்ட் பண்ண மாட்டான், போன் எடுக்க மாட்டான். ஹீரோ வீட்டுக்கும் வரவே இல்லை. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனு. பாதியில விட்டுட்டு போனா, என்ன ஆச்சு இவனுக்கு, எதனால இவன் இப்படி பண்றான் அப்படின்னு குழப்பத்துல இருக்கா. அன்னைக்கு நைட்டு கதவை ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. இவளும் பயங்கர சந்தோஷமா வேக வேகமா போய் பாக்குறா. பார்த்தா அங்க ஹீரோ கிடையாது, லூ தான் நிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோயின் என்ன விடுறா மரியாதையா அப்படின்னு எவ்வளவோ கத்துறா. நீ என் மாமாவை கல்யாணமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே கிடையாது, இதை இங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சுன்னா அதை என் மாமங்காரங்கிட்ட போட்டு காமிச்சேன்னா அப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பமா நடத்துவான், சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா கரெக்டா நல்ல வேலையா அந்த டைம்க்கு ஹீரோ அங்க ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவனுக்கு செம்ம அடி போட்டு வெளுத்து எடுத்துடுறான். இவள வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் கேமரா வச்சான் இல்லையா, அந்த கேமராவே எடுத்து இதுலயே மரியாதை நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளு, இல்ல அப்படின்னா இது உங்க அம்மா கிட்ட நான் காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இவனுக்கும் வேற வழி இல்லாம, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் பயங்கரமான மன்னிப்பு கேக்குறான் ஹீரோ. ஏன்னா அவன் பண்ணது தப்பு இல்லையா, 2-3 நாள் ஆயும் போன் ஏன் அட்டென்ட் பண்ணல. ஆக்சுவலா அவன் என்னன்னா, இப்போ ஒரு சயின்டிஸ்டா இருக்கான். அவன் அவனோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா அவனுக்கு வேற என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாத அளவு ஆயிடுறான். ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. கடைசியா எப்படியோ ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறேன்ற பேர்ல கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துக்கு இந்த ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவ கூட சேர்ந்து இவன் பிளான் பண்றான். எனக்கு எதனா ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவ என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னோட பாட்டியோட பர்த்டே பார்ட்டி வருது இல்லையா, அந்த பர்த்டே பார்ட்டில உனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி டேட்டா அரேஞ்ச் பண்ணி அலௌன்ஸ் பண்ண சொல்லு. அப்பனா இவங்க இன்னமும் வெளியில சொல்லாம தானே இருக்காங்க, அப்ப அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது அந்த டைம்க்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவனும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றான். இவ தனியா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணி லைஃப் செட்டில் ஆக்கணும் அப்படின்றதுதான் எண்ணம். ஏன்னா இவளுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் இல்ல போல பெருசா. ஆனா இவன் இவளை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாட்டியோட பர்த்டே பார்ட்டிலயே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க.
அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நான் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக இது சொல்லல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னோட ஒய்ஃபா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அங்கேயே ஹீரோ என்ன கிஸ் பண்றான். அந்த நாளும் வந்தது, இவங்களோட பர்த்டே பார்ட்டியும் வந்துடுது. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டேட் தான் பிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அலௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லூ சொல்றான். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. இவன் ஏதோ பிளான் பண்றான்னு மட்டும் தெரியுது. ஹீரோயினுக்கும் லூக்கும் வந்துட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி டேட்டையும் சொல்றாங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் செம்ம ஷாக்கு. என்னடா செல்லம் ரொம்ப வெக்கப்படுறியா, வெக்கப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு லூ என்ன பண்றாங்க, கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிக்க வச்சிடறான். ஹீரோக்கு செம்ம ஆத்திரமா வருது. இந்த மாஸ்க் போட்டவ வேற யாரும் கிடையாது, அந்த ஆக்ட்ரஸ் தான். இங்க என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம், நமக்கு சாதகமா ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவளா நின்னுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல ஹீரோயினை பாத்துக்கிட்டா இருப்பான். வேகமா போய் அவன் மூஞ்சிலே ஒரு குத்த விடுறான். எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோ அப்ப ஓப்பனா எல்லாரும் எதிர்க்க சொல்லிடுறான், எனக்கும் இவளுக்கும் கல்யாணமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், இது வந்து குடும்பத்துக்கே மானக்கேடான விஷயம், நீ எப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா திட்டுறாங்க, பாட்டி திட்டுறாங்க. யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்பதான் கோமால இருந்த தாத்தா வந்து அங்க வராரு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இவனை நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நானே ஏத்துக்க மாட்டாமா, இவனை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி நீ கல்யாணம் பண்ணவே தேவையில்ல, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன், நான் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னும் போது ஹீரோவும் நான் அவளை நல்லபடியா பாத்துப்பேன், நீங்க அவளை எந்த அளவுக்கு பாத்துப்பீங்களோ அதே அளவுக்கு நானும் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே தாத்தாக்கு பயங்கர சந்தோஷம். இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே பாட்டிக்கிட்டையும் பேசி புரிய வைக்கிறாரு. பாட்டியுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க கடைசியா. அந்த டைம்க்கு இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றா அப்படின்னா, நான் தான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், சாரி யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது எல்லாமே ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்றா. அப்ப அவனுக்கு லூக்கு செமைய கோவம் வந்துடுது. அடிச்சு போ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ஹீரோயினா அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு நைட்டு தூக்கம் வராது, இன்னைக்கு நைட்டு நீ பாதிலேயே கிளம்ப மாட்டேல்ல அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், ஹீரோ வந்து ஹீரோயினை லிப்ட்லயே கிஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான். வெளியில பார்த்தா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ என்னது இது, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்துறான். ஐயோ சீனியர் முக்கியமான ஃபைல் வேணும், கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். மரியாதையா கிளம்பிடு, இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனை வெளியிலேயே விட்டு கதவு சாத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க கல்யாணம் கண்டிப்பா பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணதோட நிறுத்தக்கூடாது, அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம், ஒரு பெரிய லெவல்ல கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் நானும் அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவனை விடாம பின்னாடியே சுத்துறா. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன் கூடியேதான் இருப்பேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு சொத்தெல்லாம் வேணும்னு இல்லையா, அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கேன், அந்த ஐடியா பிரகாரம் பண்ணா கண்டிப்பா எல்லா சொத்தும் உன் கைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு மீட்டிங்காக, அதாவது ஒரு இன்டர்வியூக்காக போறாங்க. அங்க பார்த்தா இவங்க ரூம்குள்ள போன உடனே ஏதோ ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே அங்கேயே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட வேலைதான் இது எல்லாமே. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னும் போது சரி பாத்துடலாம், அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்ட்டு, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான், அவனுக்கு நீ வேணுமா இல்ல அவனோட சொத்தெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். சொன்ன மாதிரி ஹீரோவும் கொஞ்ச நேரத்துலயே அங்க வந்துடுறான். அங்க வந்த உடனே தயவு செஞ்சு அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடறா. ஒண்ணு நீ சைன் பண்ணி கொடு, இல்லைன்னா இவளை கொன்னுடுவோம் அப்படின்னும் போது எங்க சைன் பண்ணணும், எதுல சைன் பண்ணணும், உடனே கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ கொஞ்சம் கூட தயங்காம சைன் பண்ணி கொடுத்துட்றான். அதுலயும் இவங்களுக்கு டவுட், அப்பனா நீ வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு வேற எதனா பிளான் பண்ண போறியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, அதெல்லாம் எதுவுமே நான் பிளான் பண்ண போறது இல்ல, எனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். ஆனாலுமே லூ வந்து நம்ப மாட்டான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ அவளை விட்டுட்டு நான் என்னோட உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே லூ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நானே ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி இவளுக்காக தான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இவ இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இவ இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொலை பண்றதுக்கு போறா. அப்ப கரெக்டா ஹீரோ நடுவுல புகுந்து காப்பாத்திடுறான்.
காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஹீரோயினோட உடம்புல வந்துட்டு ஒரு பாம்பை கட்டி வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் லூ என்ன சொல்றான்னா, அடியே நான் இதெல்லாம் பண்ணவே சொல்லியேடி, நீ ஏன்டி இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறான். இது உன்னோட பிளான் இல்லடா, இது என்னோட பிளான். இதுல இந்த மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் தான் நடக்கும். நீ ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் கேட்டப்பவே நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா என்னை எல்லாரும் எதிர்க்கையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின பத்தியா, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு மோசமா முடிவு பண்ண ஆரம்பிச்சேன். இப்பவும் நான் சொல்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உங்களெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோவே ஒரு சயின்டிஸ்ட் தானே, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறான். கடைசியா அவளையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றாங்க. மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம ஹீரோ கிளம்பி போயிடுறான், அதாவது அவன் வேலை விஷயமா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட வேலையில பயங்கர பிஸி ஆயிடுறா. ஹீரோவை பத்தி யோசிக்கிறதையே கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அப்ப இவளோட எடிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவளோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ எப்படியாவது ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஆகணும்ன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, கண்டிப்பா நீ ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஆவன்னு. அதனாலதான் இதை எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே ஹீரோ பிஸியா இருக்கான், அவனும் அவனோட வேலையில பிஸியா இருக்கான், நம்மளும் நம்மளோட வேலையில பிஸியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப சடனா ஒரு மாசம் கழிச்சு திடுதிப்புன்னு ஹீரோ நிக்கிறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, என்னால இந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கவே முடியாது. என்னோட வேலை அப்படி, என்னோட மைண்ட் அப்படி. அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம கொள்ளாம போயிட்டேன். வேலைன்னு செய்யும் போது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட ஞாபகம் வராது. ஆனா நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், அது மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வருது. அப்ப எடிட்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் நல்ல பையன், அவனை மிஸ் பண்ணிடாத, முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹீரோவும் உடனே முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். இதுக்கப்புறமாவது முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன், உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போகாம நான் உன்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நீ சொல்லாம போனாலுமே நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ எல்லா உண்மையும் சொல்றான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், சின்ன வயசுல நீயும் நானும் தான் ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ஸ் பார்ப்போம். இப்போ வரைக்கும் உன்னை நினைச்சுதான் நான் அந்த ஸ்டார்ஸை ஒரு ஒரு வாட்டியும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இன்னது அந்த பையன் நீயா அப்படின்னு சொல்றா. ஆமா, அந்த பையன் நான் தான், அந்த பொண்ணும் நீ தான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு டவுட் வந்தது. அடே, அந்த ஆக்சிடென்ட்ல நீ செத்து போயிட்டேன்னு இல்ல எல்லாரும் சொன்னாங்க, அது எப்படி நீ சாகாம வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடியே, சாகாம இருக்கிறதுனாலதான் நீ நேர்ல இப்ப இருக்க, இப்ப யாடி டவுட் எல்லாம் கேப்ப, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் அந்த ஆக்சிடென்ட்ல சாகல, எனக்கு மண்டையில பயங்கரமா அடிபட்டுடுச்சு. எங்க அப்பா அம்மா என்ன ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதோட நான் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுதான் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்தேன். அப்பயே உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அப்பவே உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றது, எனக்கு எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே கடவுள் அமைச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டாவே கல்யாணம் பண்ணிடுறாங்க. சோ இந்த டிராமாவும் ஒரு ஹாப்பி என்டிங்கோட முடியுது. இதுலயும் கருத்துலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதனால ஜாலியா வந்தோமா, ஜாலியா பார்த்தோமா, ஜாலியா கேட்டோமா அப்படின்ற மாதிரி கதை தான். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.